நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி வாழ்ந்து மறைந்த முன்னோருக்கு எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் புபேஷ் சந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் புபேஷ், விவரங்கள். வணக்கம் பரிதா. அமாவாசை நாட்களில் ஆடி அமாவாசைக்கு பிறகு மிகவும் பிரசித்தி பெற்ற நாளாக கருதப்படக்கூடியது இந்த தை அமாவாசை. அதிலும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் அமாவாசை தினத்தன்று அதிக அளவில் மக்கள் வருவது வாடிக்கை. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தை அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்து தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது அதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அது ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக அந்த கோவில் வளாகத்திற்குள் அமைந்துள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து காலை முதலே தரிசனம் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் கழிவறை உள்ளிட்ட புதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் இது போன்ற காலங்களில் தீவிர நடவடிக்கையை கூடுதலாக முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.